ரோஷன், எந்திரி மக்களே. அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி படுத்திருக்க. இது என்ன பழக்கம்? எந்திரிச்சு கொஞ்ச நேரம் படி பார்ப்போம். ட்ரெஸ் எல்லாம் போட்டபடி அப்படியே போட்டு வச்சிருக்க. சீக்கிரம் எந்திரிப்பா, 1 hour படிச்சுட்டு சர்ச்சுக்கு போகணும். ரோஷன், சர்ச்சுக்கு போனோமா, மாசு பார்த்தோமா, வந்தோமான்னு இருக்கணும். அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு போயிட்டு இருக்க கூடாது, சரியா? சரிம்மா, சரி. குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆமா ஷானு, நீ சர்ச்சுக்கும் வரல, கேட்டிசம் கிளாஸ்லயும் பார்க்கல, மாஸ்லயும் இல்ல. எங்க போனடா? ரொம்ப டயர்டாயிருச்சு மேம், தூங்கிட்டேன். ஓ, படிச்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? நீங்க வேற, இப்பெல்லாம் படிக்கணும்னு நினைச்சாலே கடுப்பா இருக்கு. இந்த வயசுல நீ இப்படி நினைக்க கூடாது. இப்போ உங்க எல்லாருக்கும் படிப்பு தான் முக்கியம். படிப்பு எவ்வளவு முக்கியம்னு இப்போ தெரியாது, ஃபியூச்சர்ல தான் தெரிய வரும். ஆமா ரோஷன், நீ ஃபியூச்சர்ல என்ன ஆக போற? ஓ ஏம் என்ன? நான் ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கிளியர் கட் ஐடியா என்கிட்ட இல்லை. ஆனால் ஃபியூச்சரில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும், அது மட்டும் என் மனசில் இருக்குது. அதுக்கு தான் சொல்றேன், எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க நல்லா படிச்சு நீங்களே பார்த்துக்கிட்டாலே எல்லாம் தானா நடக்கும். நல்ல கல்வி மட்டும்தான் நல்ல மனதையும் நல்ல சமூகத்தையும் உருவாக்கும். டே ரோஷன். அண்ணா, எப்படிடா இருக்க? உங்க புண்ணியத்துல ஏதோ இருக்கேன். நக்கல் தானே உனக்கு. அடுத்த வாரம் நம்ம பசங்களோட சேர்ந்து ஹோம் விசிட்டுக்கு போறோம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. எல்லாரும் வராங்க, நீயும் வர. 2 மாசத்துல போர்டு எக்ஸாம், எங்க வீட்டுல விட மாட்டாங்கண்ணா. அதெல்லாம் டே, படிப்பு முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நீ வந்தேன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும், லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாகவும் இருக்கும். உனக்கு இதுலலாம் வர இன்ட்ரெஸ்ட் தானே?
இன்ட்ரெஸ்ட் தான், ஆனால் வீட்டில் விட்டாதானே வர முடியும். நீ வீட்டில் கேட்டு சொல்கிற, கண்டிப்பாக வர. பார்க்கலாம்ண்ணா. ம் சரி, கால் பண்ணு எனக்கு. ஓகேண்ணா. அம்மா, அடுத்த வாரம் சர்ச்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து ஹோம் விசிட் போறாங்க. நானும் போயிட்டு வரட்டாமா? டேய், இன்னும் 2 மாசத்துல பப்ளிக் எக்ஸாம் வருது. இப்போ வந்து ஹோம் விசிட்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் போக வேண்டாம், வீட்டில இருந்து படி. அம்மா, காலையெல்லாம் போனால் ஈவினிங்லாம் வந்துடலாம்மா. ஒரு 6 வந்துடுவேன். நைட்டு வேணா உட்காந்து படிக்கிறேம்மா. ஒரு நாள் தானம்மா, எனக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். சரி, காலையில போயிட்டு நைட் வந்து படிக்கணும். 1 டே தானே, போயிட்டு வா. ஓகேம்மா, தேங்க்யூ. போயிட்டு வரேன். டே ரோஷன், எப்படிடா இருக்க? நானும் ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கேன். ஆள் ரொம்ப டல்லா இருக்க. அந்த சில்ட்ரன் ஹோம் விசிட்டுக்கு அப்புறம் ரொம்ப சோகமாயிட்ட. அங்க என்ன நடந்துச்சு? இல்லைக்கா, ஹோம் விசிட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு சின்ன பொண்ணை நான் மீட் பண்ணேன். அந்த பொண்ணோட ஸ்டோரி கேட்டதுலேருந்து எனக்கு மனசு கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்கு. அப்படி என்ன சொன்னா? என்ன கதை? எனக்கும் ஷேர் பண்ணு. என்ன மோனிஷா, எனக்கு ஜாலியாக போச்சா? ஆமாண்ணா, ஆனால் நீங்கள் தான் எப்படியும் இன்னைக்கு கிளம்பிடுவீங்களே. நீ ஏன் மக்களே அப்படிலாம் நினைக்கிற? எனக்கு இன்னைக்கு நிறைய தம்பி தங்கச்சி எல்லாம் கிடச்சிருக்காங்க. நான் அடிக்கடி இங்கே வந்துட்டு தானே இருக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் வீட்டுக்கு போனால் தாத்தா பாட்டி அம்மாலாம் இருப்பாங்க. ஆனால் எனக்கு யாருமே இல்லை. மக்களே, அப்படியெல்லாம் நினைக்காத. என்ன ஒரு அண்ணனா நினச்சிக்கோ, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இல்லைண்ணா, எனக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு நான் நிறைய படிக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் பெரிய பிள்ளை ஆன பிறகு என்ன ஆகும்னு தான் தெரில. எங்கள் வீட்டில் என்ன தான் உட்காந்து படின்னு சொல்லுவாங்க. நான் தான் ஒழுங்காக உட்காந்து படிக்கவே மாட்டேன். ஆனால் இந்த வயசுலேயே நீ ஒரு நல்ல ஆம்பிஷனோடு இருக்க, அதுவே வெற்றி தான். உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கும் நல்லா படித்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் போல் ஆசையாக இருக்குது. பாத்தியாடா, அந்த சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஆமாக்கா, எனக்கும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போலதான்க்கா இருக்கு. ஆனால் என்ன பண்ணனே தெரில, ஒரு ஐடியாவுமே இல்லை, என்ன பண்ணனே தெரில. இங்க பாருடா, நான் முன்னாடி சொன்னதுதான் இப்பவும் சொல்ல போறேன். நீ நல்லா படி, நீ நல்ல நிலைமைக்கு வா, எல்லாம் தானா நடக்கும். ம். யார் மக்களே? அம்மா, என் பேர் மோனிஷா. எனக்கு ரோஷன் அண்ணாவை ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உங்களை ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதான் உங்களை பார்க்க வந்தேன். வாமா வா. என்னம்மா, என்னை யாருன்னே உங்களுக்கு தெரியாது, உடனே உள்ள வர சொல்லிட்டீங்க. யாருமா சொன்னது உன்னை பற்றி ஒன்று தெரியாதுன்னு? ரோஷன் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். அப்படியா? சொன்னாங்களா? ஆமாமா, நிறைய சொல்லியிருக்கான். நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சின்ன வயசுல ரோஷன் அண்ணா என்னை ஹோம்ல மீட் பண்ண வந்தாங்க. அந்த நாள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த நாள் என் லைஃப்பை இவ்வளோ மாற்றும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரோஷன் அண்ணா தான் என்னை படிக்க வச்சாங்க. படிக்க வச்சது மட்டும் இல்லை, வெளி உலகத்தை பற்றி இன்னும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. காலேஜ் முடிஞ்சதும் ஜாயின் பண்ணிடுவேன். நானும் ரோஷன் அண்ணா மாதிரியே இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்.
கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஒரு எண்ணம் சரியான நோக்கத்துடன் சேர்ந்தாலே அசாத்தியத்தை கூட நிகழ்த்த முடியும். ஒரு சிறு உதவி ஒரு உயிர் காக்கும். ஒரு சிரிப்பு பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கும். துயரங்கள் வந்தாலும் பயப்பட வேண்டாம். கடவுளின் கைப்பிடித்து நடந்தால் போதும். தூய நெஞ்சில் வாழ்ந்திடு, நம்பிக்கையின் பாதையில். கிறிஸ்துவின் விழுதுகளாய்